சமைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா என்ன? சமையல் கலை என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா என்ன? ஆமாம், சமையல் கலைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா, சமைக்கிறதுன்னா என்ன சும்மாவா என்ன? சமையல் பாத்திரம் சமைக்க தெரியணும், சமைக்க தெரியணும், சாப்பிடவும் தெரியணும், சமைச்ச பாத்திரங்களை ஒழுங்காக கழுவி வைக்க தெரியணும். அது மட்டுமா, எந்த பாத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னு தெரியணும். அது ஒழுங்காக பார்க்க தெரியணும். பார்க்குறதுக்கு கண் நல்லா தெரியணும். கண் தெரிய இந்த முருங்கைக்கீரை தான் வேணும். முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லா கண் தெரியுமா? சரி முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, கண் பார்வை நல்லா தெரியட்டும். அப்புறம் சமையல்னால் என்னது? சமையல் பாத்திரங்கள்னால் என்னது? நம்ம வயிறு சமைக்குது. நாம் சமைச்சது சாப்பிட்டு நம்ம உள்ள போய் வயிற்றுக்குள்ளே போட்டுறோம். வயிற்றுக்குள்ளே ஒரு சமையல் வேலை நடக்குது. அது சமையல். அந்த பாத்திரங்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். குடல் கழிவுகள்னு சொல்லுவாங்க, குடல் கழிவுகள். அப்புறம் என்ன வேறு என்ன? உள்ளுறுப்புகள் தான் சொல்கிறேன், வேறு என்னத்தை சொல்லுவேன்? அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க தானே. அப்போ தானே உடம்புக்கு சரியான சாப்பாடு, எசன்ஸு, சக்தி எல்லாம் போய் சேருது. அதனால் சமையல் கலைங்கிறது மோசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சொல்லித்தர ஆன்மீகமே பெரிய விஷயம். அதில் நிறையா ஆன்மீக செய்திகள் இருக்குது. சரி, இன்றைக்கி முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிடுங்க.